ஏழையே எம்எஃப்எம் ஸ்குவாட் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களாடே? நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு டிஸ்கஷனாக இருக்க போது அபவுட் தி அண்டர் ரேட்டட் மூவிஸ் இன் மை ஒப்பீனியன். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து ஒரு புது மைக்கு கிஃப்டாக வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்துன்னா என்னோட பிரதர் ஒருத்தர்கிட்ட இருந்து. ஸோ நம்மளோட சேனல் 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினதுக்காக என் பிரதர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இது வந்து ப்ரொஃபஷ்னல் மைக் செட்டு. ஸோ எப்படியும் நான் வந்து உருப்படாமல் இப்படி உட்காந்து பேசிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால நமக்கு ஒரு பெரிய மைக் செட்டு கொடுத்துருக்காரு. இதை வச்சு நம்ம வந்து 4 ஊருக்கு கேட்குற மாதிரி கட்டி பெருசாக பேசிகிட்டே இருக்க போகிறோம். வெட்டி கதை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தாண்டியிருக்கோம். கூடிய சீக்கிரம் 3000 5000 போகணுன்றதான் என்னோட ஆசை. நீங்களும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கில்ட்டி ஃபீலிங் இருக்கணும் உள்ள. ஸோ இம்மீடியட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. சரி வாங்க டாபிக்குள்ளே போவோம். என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற மூவிஸ்லாம் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அடிக்கடி பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸான மூவிஸ். ஆனால் இதெல்லாம் அண்டர் ரேட்டட் அப்படின்னா யாருக்குமே தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி 2K கிட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மூவிஸ் எல்லாம். ஆனால் இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கப்பட வேண்டிய மூவிஸ் அண்ட் ஒரு கல்ட் கிளாசிக்காக வந்து இருக்கிற அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிற மூவிஸ் என்னோட ஒப்பீனியனில். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அப்படி என்னென்ன மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் இந்த மூவிஸ் பற்றியெல்லாம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து எனக்கு தோணுன சில மூவிஸை நான் இன்னைக்கு லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்டு க்ளோஸான மூவி அண்ட் சின்ன வயசுல நான் அடிக்கடி பார்க்குற மூவி. இப்போ கூட ஜெயா டிவின்னு நினைக்கிறேன், ஜெயா டிவியில் அடிக்கடி போடுவாங்க. ஸோ மூவியோட பேர் வந்து கண்ணாடி பூக்கள். இது யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து பார்த்திபன் சார் நடித்த படம். உண்மையாவே இந்த ஜானர்ல இப்படி ஒரு படம் நான் இது வரைக்கும் தமிழ் சினிமால பார்த்ததே கிடையாது. ஸோ கண்ணாடி பூக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்காதவங்களுக்கு சின்ன கதை சொல்றேன். ஸோ ஒரு மூத்த பையன், ஒரு எல்டர் சன், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு யங்கர் சைல்டு வரும்போது அவனுக்கு நடக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் அதனால வந்து அந்த ஃபேமிலியில என்னென்ன ரீபர்கஷன்ஸ் நடக்குது அண்ட் அதோட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை ரொம்ப கரெக்டான அமௌண்ட்ல கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல தங்கு மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த படம். இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். இதுல வந்து எந்த முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயமும் வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கிற அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு படம். இந்த டாபிக்ல இந்த மாதிரி ஒரு படம் தான் இருக்கு அண்ட் இது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு ஒப்பீனியன். அண்ட் இந்த படம் முடிஞ்சா கண்டிப்பா போய் பாருங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க, யூ வில் நாட் ரிக்ரெட் இட். இந்த லிஸ்ட்ல 2வது மூவி வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பார்த்திருப்பீங்க, பிரிவோம் சந்திப்போம். ஸோ பிரிவோம் சந்திப்போம் வந்து சேரன் சாரோட மூவி. அது வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 க்ளோஸான, ரொம்ப பர்சனலா நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற ஒரு மூவி. ஏன்னா வந்து அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே ராவா டாக்குமெண்ட் பண்ற ஒரு மூவி. அண்ட் அந்த மூவி வந்து இட் இஸ் லைக் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்ற மூவி வந்து கண்டிப்பா பிரிவும் சந்திப்போம் ஒரு மூவியா இருக்கும். ஏன்னா அதுல அந்த கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் ஆர்க் அந்த மூவி ஃபுல்லா வந்து ரொம்ப அழகா பில்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு அவங்க கொண்டு வராங்களோ அந்த கேரக்டர் இந்த கதைக்குள்ள இருந்தா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. இனிஷியலா அந்த ஒரு சாங்லயே அந்த 2 பேரோட அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த பத்திரிக்கை செலக்ட் பண்ணும்போது he will go for a more modern approach, he will go for a very traditional approach அப்படின்றத பத்திரிக்கை சூஸ் பண்ற அந்த ஒரு ஷாட்ல வந்து அதை வச்சு ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது வாட் ஆல் ஷி அண்டர்கோஸ், ஹவு ஷி பிஹேவ்ஸ், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து டச் பண்ண ஒரே படம்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ இது என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம். எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. நான் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் அந்த படம் பார்ப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த மூவி பாருங்க. இது என்னோட டாப் 3 மூவிஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவி அதுல ஒன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. 3வது படம் வந்து அம்முவாகிய நான். அம்முவாகிய நான் வந்து கலைஞர் டிவியில அடிக்கடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டாபிக், ஒரு ஒரு ரொம்ப டச் பண்ற மாதிரியான ஒரு டாபிக். அதுவும் ஆர் பார்த்திபன் சாரோட ஸ்டோரி தான். ஸோ ரொம்ப புது ஜானர்ல ரொம்ப டச் பண்ணாத ஒரு டாபிக் எடுத்திருப்பாங்க. அண்ட் மியூசிக்குமே அந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடலே கடலே அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த மூவி கண்டிப்பா பாருங்க. அம்மு ஆகிய நான் வந்து இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் எக்ஸ் ப்ராஸ்டிடியூட் ஹூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச். சிச்சுவேஷனால அவங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க. பட் ஷி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் அண்ட் ஷி கெட்ஸ் அ வெரி லவபிள் சப்போர்ட்டிவ் பார்ட்னர். அப்போ வந்து அவங்க லைஃப்ல என்னென்ன சேலஞ்சஸ் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பார்த்திபன் சாரோட மூவிஸ் எல்லாமே யூஸ்வலாவே டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச சில டைரக்டர்ஸ்ல வந்து பார்த்திபன் சார், சேரன் சார், கரு பழனியப்பன் சார், ராம் ராம் ஓட மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்ல படங்கள்ல அம்மு ஆகிய நானும் ஒண்ணு. இதே வரிசையில அம்மு ஆகிய நான் மாதிரியான ஒரு சிமிலர் ஸ்டோரி லைன்ல எடுத்த மூவி தான் வந்து தனம். ஸோ தனமும் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ், ஐ திங்க் ஹர் நேம் இஸ் சங்கீதா. ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் லைக் ஆசம். அந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக் விச் வாஸ் ஹேண்டில்ட் இன் அ வெரி குட் வே. ரொம்ப கிளீனா அதை சொல்லியிருப்பாங்க, நூல் பிடிச்ச மாதிரி, ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும். அண்ட் அந்த கேரக்டர் பண்ண வேலைக்கான ஜஸ்டிஸும் வந்து பியூட்டிஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அம்மு ஆகிய நான் அண்ட் தனம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஜானரா இருந்தாலும் கண்டிப்பா ரெண்டு படமுமே வர்த் வாட்சிங். டைம் எடுத்து கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஓ மை காட், இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் அண்டர் ரேட்டட் மூவிஸ், வெள்ளித்திரை. வெள்ளித்திரை இஸ் a cinematic brilliance, bro. வெள்ளித்திரை மூவி, the acting, the screenplay, the dialogues, the songs, it is a complete package. எனக்கு வந்து ஏன் இன்னும் எல்லாரும் வெள்ளித்திரை மேல வந்து அப்சஸ்டா இல்ல, அது வந்து ஏன் ஒரு கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கல அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம். பிகாஸ் அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள இருக்கிற அந்த பாலிடிக்ஸ், அகைன் அந்த கேரக்டர் ஆர்க், ஒரு கேரக்டர் வந்து ஃபேம் வந்தா எப்படி சேஞ்ச் ஆவாங்க, அண்ட் நம்ம முன்னாடி பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து பின்னாடி அஃபெக்ட் ஆகும், அண்ட் அதுக்குள்ள வர அந்த சின்ன சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட் எல்லாமே வந்து இட் இஸ் லைக் செஃப்ஸ் கிஸ். அந்த மூவி வந்து நீங்க பார்க்கலன்னா யூ ஆர் நாட் அ சினிமா ஃபேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு மூவி வெள்ளித்திரை. பிருத்விராஜ், பிரகாஷ் ராஜ் எல்லாம் நடிச்சது. ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அதுல இருக்க ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸான சாங், அந்த ஒரு சேட் சாங். ஸோ அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். மூவி வந்து கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. இட் இஸ் அன் அண்டர் ரேட்டட் ஜெம் ஆக்சுவலி. மை மோஸ்ட் ஃபேவரட் மூவி சினிமா ஜானர்ல, அதாவது சினிமா மீடியா லைஃப் எப்படி இருக்குன்ற ஜானர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வெள்ளித்திரை. கண்டிப்பா கோ அண்ட் வாட்ச். அடுத்து நம்ம சொல்லணும்னா ஒன் மோர் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், சத்தம் போடாதே. சத்தம் போடாதே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த சாங் ரொம்ப ஃபேமஸான சாங். பேசுகிறேன் பேசுகிறேன் சாங் ரொம்ப ஃபேமஸ்ல அந்த படத்துல இருந்து. பட் வந்து அந்த படத்தோட பிரில்லியன்ஸ் இன் லைக் த ரைட்டிங், அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் எஸ்பெஷலி, பிருத்விராஜ் தான் ஹீரோ அந்த படத்துல. ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரிஸ்டிக்கோட அந்த ஒரு ஆர்க். அகெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், அவரோட ஒய்ஃப், அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் ரீமேரிட் டு அனதர் பர்சன். ஸோ இந்த 3 பேத்துக்குள்ள நடக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிளை வந்து பியூட்டிஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சத்தம் போடாதே இஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். என்ன இந்த டேக்கன்லாம் வந்து சும்மா சொல்றாங்க, டேக்கன்லாம் வந்து கிட்னாப்பிங்ல வந்து ஒரு கிளாசிக் ஃபிலிம் மாதிரி. பட் சத்தம் போடாதே தமிழ்ல அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம். கண்டிப்பா எல்லாரும் போய் வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் மூவி பாருங்க, ரொம்ப நல்ல மூவி அது. அடுத்த அண்டர் ரேட்டட் மூவி வந்து மோதி விளையாடு. மோதி விளையாடு வந்து நம்ம காஜல் அகர்வாலும் வினயும் நடிச்ச படம். ரொம்ப நல்ல மூவி ஆக்சுவலா. இட் வாஸ் அகெயின் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி. நம்ம இந்த மாஸ் கமர்ஷியல் மூவிஸ்க்கெல்லாம் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி குட் ஸ்டோரிஸ்க்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ போய் கண்டிப்பா மோதி விளையாடு பாருங்க. உன்னாலே பார்த்த எல்லாரும் கண்டிப்பா மோதி விளையாடு பாருங்க, ரொம்ப நல்ல படம். என்னோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து வுட் பி சீடன். சீடன் வந்து தனுஷ் சார் நடிச்ச ஒரு மலையாளம் மூவியோட ரீமேக். ஸோ ரொம்ப நல்ல மூவி. ஈவன் தோ இட் ஹேஸ் லைக் அ ரிலீஜியஸ் டச், ஆனா வந்து அதை எவ்வளோ அழகா சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா இன் அ நான் அஃபென்சிவ் வே ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ சீடன் மூவி இஸ் அ பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு லவ் ஸ்டோரி. ஆனா அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, எவ்வளோ ஒரு ஒரு பொயட்டிக்கா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சீடன் மூவி கண்டிப்பா பாருங்க. என்னோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து வுட் பி என்னோட மோஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்ல இது கண்டிப்பா இருக்கும். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும். மறுபடியும்ங்கிறது ஒரு ஓல்டு மூவி. ரேவதி நடிச்சிருப்பாங்க, நிழல்கள் ரவி ஹீரோவா இருப்பாரு. அந்த ஸ்டோரி
எவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரினா, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அண்ட் அதனால வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர ப்ராப்ளம். அதுக்கு நடுவுல த ஃபீமேல் வில் பி ஃபைண்டிங் ஹர் செல்ஃப் அண்ட் ஷீ வில் ஆல்சோ ஹேவ் லைக் ஒரு செகண்ட் லவ் மாதிரின்னு வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் கேட்க நமக்கு நாராசமா இருக்கு. ஆனா வந்து இத எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, எவ்வளோ ஒரு 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 முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லாம, எவ்வளோ அழகா அந்த ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை எப்படி சொல்ல முடியுமோ, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதோட டயலாக்ஸ், அதோட சாங்ஸ்ல வர லிரிக்ஸ், இது எல்லாமே வந்து லைஃப்க்கு உங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு பழைய படம் ஏதாவது நீங்க பார்க்கணும், லைக் ஹோல்சம் மூவி அப்படின்னா நீங்க கண்டிப்பா மறுபடியும் பார்க்கணும். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ்ல வர டயலாக்ஸ், ஒவ்வொரு டயலாக்கும் மீனிங் இருக்கும். சும்மா வந்து ஒரு டயலாக் கூட இருக்காது அந்த படத்துல. ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி அவ்வளோ ஒரு ஹெவினஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. கண்டிப்பா நீங்க போய் பழைய படம்லாம் இப்ப நீங்க இன்கேஸ் 2K கிட்டா இருக்கீங்க, பழைய படம்லாம் பார்க்க மாட்டீங்கனாலும் கண்டிப்பா இந்த படம் போய் பாருங்க. யூ வில் நாட் ரிக்ரெட் இட். என்னோட லாஸ்ட் சஜஷன் வந்து அகைன் சேரன் சார் மூவி பொக்கிஷம். பொக்கிஷம் வந்து ரொம்ப ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட் மூவி. கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து சில்லுன்னு ஒரு காதல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பேஸ் ஸ்டோரி லைன். ஆனா வந்து ரொம்ப நல்ல மூவி. ஒரு விஷுவல் போயம் மாதிரியான ஒரு படம். அண்ட் அதுல வர பாட்டு, அதுல இருக்கிற அகைன் டயலாக்ஸ், அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. பொக்கிஷம் மூவி கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஸோ இதெல்லாம் போக ஆனரரி மென்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் தேடிய சீதை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆட்டோகிராஃபை விட ராமன் தேடிய சீதை வந்து ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் தரமணி வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஆனால் அதெல்லாம் அண்டர் ரேட்டட் கிடையாது. பட் இட் வாஸ் ஸ்டில் அ குட் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மூவிஸ்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலையோ ஓடி போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ரொம்ப நல்ல படங்கள் இதெல்லாம். இதுல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாத படங்கள்னா கண்ணாடி பூக்கள் இருக்கலாம். கண்ணாடி பூக்கள் பத்தி யாருமே என்கிட்ட பேசி நான் கேட்டதே கிடையாது. ஸோ கண்ணாடி பூக்கள்லாம் வந்து கண்டிப்பா பாருங்க. ரொம்ப நல்ல மூவி. வேற ஏதாச்சும் உங்களுக்கு மூவிஸ் அண்டர் ரேட்டடா இருக்கும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு. 2500 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தாண்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த இயரோட எண்டுக்குள்ள என்னோட எய்ம் வந்து சரி எப்படியாச்சும் ஒரு 5000ஆவது கிராஸ் பண்ணிடணும்னு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே மக்களே, போயிட்டு வரட்டுமா? பாய்.